வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கப்பல் கட்டுமான துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வெயிட் பண்ணிட்டுருக்கு. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,500 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 24 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாராலும் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்க்கு பார்த்தீங்கன்னா வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். கோச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாலும் போதும் டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுமான துறைக்காக, அதாவது கப்பல் தயாரிக்கும் ஃபேக்ட்ரிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஏதாவது ஓப்பன் ஆகிருக்கு. அதில் ஒர்க் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேரியேஷன் இருக்கும். அந்த கேரியேஷன் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு அத்தனை நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாகவும் கொடுத்துருவாங்க அண்டு பர்மனெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டாஃப்க்கு, அதாவது ஸ்கேஃப் ஹோல்டருக்காகவும் அண்ட் செமி ஸ்கில்டுக்காகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷிப் ரிப்பேர் யூனிட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் என்ன குவாலிஃபிகேஷன் அண்ட் என்ன எஜுகேஷன் அப்படின்றத பார்க்கலாம். அது வியூஸ், அதாவது ரீடு மோர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். சிஎஸ்எல் கோச்சி அப்படின்னு இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இதில் வேகன்சி ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3rd லைனில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு தனியாக டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேஃப் ஹோல்டருக்காக கான்ட்ராக்ட் பேஸ்க்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 2 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதாவது ஜென்ரல்லையோ அல்லது ஸ்கேஃப் ஹோல்டர்லையோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா செமி ஸ்கில்டு ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்க்காக இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 3 இயர்ஸாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா குட் நாலேஜ் இருக்கணும். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளேஷிங்க்கு பார்த்தீங்கன்னா வயரிங் ஒர்க்கிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 மார்ச் 2025 வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான ஏஜ் லிமிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஃபியூ இயர்ஸாவது உங்களுக்கு இருக்கும். அண்டு இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன்ஸு இதில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,100 வரைக்கும் உங்களுக்கான பர் மந்த் சேலரி இருக்கும். அண்ட் இன்க்ளூடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடி அந்த மாதிரியெல்லாம் சிவிலில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் செஞ்சாக்க அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 5,530 இருக்கும். அண்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 5,530 பர் மந்த் சேலரி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, அப்பர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 இயர் வரைக்கும், அதாவது 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டேரெக்டாக 50 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள்
அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் அண்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். அண்டு ஸ்கோப் ஹோல்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 80 மார்க்கும் அண்டு செமி ஸ்கில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 மார்க்கும் இந்த மாதிரி டோட்டலாக வந்து 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 200 உங்களுக்கு நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து இருக்கும். அண்டு யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியை தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 200 உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்கும். அண்டு அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிடுங்க. அண்டு இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளவும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் கேஸ் டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று பர்மனெண்ட்டான ஒன்று ரெக்கமெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அண்ட் ஷிப் ரிப்பேருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்தமானில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 23ஆம் தேதி வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் 4 இயர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் 4 இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயினாக வந்து கேட்குறாங்க. 4 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஐடிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரிலையோ அல்லது ஆர்ட்ஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸோ அல்லது காமர்ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இயராவது மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு 25 மார்ச் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 4 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 9 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, இதுக்கான சேலரி என்னன்னு பார்க்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 மார்ச் வரைக்கும் 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு செலெக்ஷன் அதாவது மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ஆஃப் கொஸ்டின் ஆஃப்லைன் கொஸ்டின் வந்து இருக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப்லேயும் அண்டு டிஸ்கிரிப்ஷன் டைப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழேவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். அண்ட் ரிசர்வேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி தான் சரிங்களா. இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் ஆல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட் வந்து 400 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 25 மார்ச் 2025க்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுற லிங்க்கையும் அண்டு லாகின் பண்ணுற லிங்க்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணுற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜுக்கு போவீங்க. அதில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம் அண்ட் உங்களுடைய நேம் அண்டு உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டேரெக்டாக இதில் வந்து நீங்கள் எந்த ட்ரேடுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும். இதில் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக இந்த மெத்தடில் வந்து நீங்கள் சப்மிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, நம்ம சேனல் வந்து உடனுக்குடனே இந்த ஜாப் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் தேங்க்யூ.